Hi friends, welcome to Ahaana's kitchen. இப்போ நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா மிளகாய் வத்தல் மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நல்ல காரசாரமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள் என்னன்னு பார்த்துருவோம். மட்டன் 1/2 கிலோ, வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் 2, தக்காளி 2, மல்லித்தலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தயிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மிளகாய் வத்தல் 7 சின்ன சின்னதாக 2 வெட்டி வச்சுக்கோங்க. வாங்க செய்முறையை பார்ப்போம். இப்போது குக்கரில் செய்ய போகிறோம். குக்கர் எடுத்துக்கோங்க, ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்குங்க. கறியில் எண்ணெய் விடும், அதனால் கம்மியாக ஊற்றிக்குங்க. பட்டை கிராம்பு தேவையான பொருட்களில் சொல்லலை, நான் போட்டுக்கிறேன். விருப்பமே தான் போட்டுங்க, சில பேருக்கு பிடிக்காது அது, அதனால் விருப்பமே தான் போட்டுங்க. இப்போ நான் போடுறேன். பட்டை கிராம்பு 2 போட்டுக்குங்க. அடுத்து வெட்டி வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா அது பொரியணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சால் தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு, அதனால் நல்லா பொரிய விடுங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வரணும், அதனால் நல்லா பொரிய விடுங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்குங்க. நல்லா பொன்னிறமாக பொரியணும். தக்காளி வெங்காயம் 2மே நல்லா பொரியணும், அப்போ தான் நல்லா கிரேவி வரும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு போட போகிறோம். போட்டு நல்லா கிண்டிக்குங்க. இப்போ எண்ணெய் விட்டுச்சு பாருங்கள். இப்போ மல்லி இலை போட போகிறோம். மல்லி இலை போட்டாச்சு. போட்டு ஒரு 30 செகண்ட் கிண்டி விட்டுக்குங்க. அடுத்து மிளகாய் வத்தல் 2 வெட்டி வச்சுக்கோங்க. 7 மிளகாய் வத்தலையும் மிளகாத்தல் போட்டு ஒரு 2 கண்டு கட்டிக்குங்க. அப்புறம் மட்டன் எடுத்துக்கோங்க. மட்டன் எடுத்து போட்டுக்குங்க. போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படி கிண்டி விட்டுக்குங்க. இப்போ கறி எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள், உப்பு, மல்லித்தூள், மஞ்சத்தூள் 4 ஒன்றா போட்டு கிளறி விட்டுக்குங்க. இப்போது தயிர் ஊற்ற போகிறோம். நல்லா கிளறிக்குங்க. தயிரை ஊற்றி மசாலா நல்லா கறியில் ஏறிடுச்சு. நல்லா கறியில் மசாலா ஏறிடுச்சு. நல்லா தயிரை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறிக்குங்க. இப்போது தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றிக்குங்க. சும்மா ஒரு சின்ன கிளாஸில் போட்டு போதும். ஒரு கிளாஸ் மட்டும் ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் குழம்பு கொதிக்க விட்டுக்குங்க. கொதிக்க விட்டு இப்போ மூடிடுவோம். ஒரு 6 விசில் 7 விசில் அடிச்சுக்குங்க. ஒவ்வொரு கறியை பொறுத்து இருக்குது. ஒரு 7 விசில் அடித்து பாருங்கள். திறந்து பார்த்துக்குங்க. வேகாட்டா ஒரு கூட ஒரு 2-3 விசில் கூட அடிச்சுக்குங்க. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணும், அதனால் பார்த்துக்குங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்ப்போம். கறி நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. நல்லா கிரேவி விட்டுருக்கு, எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். நல்லா கிரேவியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. புத்தம்புது வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.